வணக்கம் நண்பர்களே. 16/11/2025 அதாவது இன்னைக்கு நடந்த டிஎன் டெட் பேப்பர் 2ல கேட்டிருந்த மேத்ஸ் கொஷின்ஸுக்கான ஆன்சர் கீயை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிறைய பேர் ரொம்ப மகிழ்ச்சியாகவே சொல்லியிருந்தீங்க, கொஷின் பேப்பர் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஈவன் இதுக்கு முன்னாடி எழுதியெல்லாம் கூட அந்த அவங்க சொன்ன கட் ஆஃப் எடுக்க முடியாதவங்க கூட இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு, சார் கட்டாயம் பாஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இதே மாதிரி நிச்சயமாக அடுத்தடுத்த டெட்டு பேப்பர்ஸ் எல்லாமும் ஈஸியாக இருக்கும்னு நம்புவோம். நல்லா மார்க் எடுத்தவங்க மெயின்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க இப்போலேருந்தே. நம்ம இதில் அவங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 மேத்ஸ் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. சொல்லப்போனால் இந்த வீடியோவில் நம்ம 31 கேள்விகளுக்கான ஆன்சர்ஸை பார்க்க போகிறோம். ஒரு கேள்வி சயின்ஸ் கொஷின் தான், இருந்தால் அது மேத்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதால நான் அந்த கேள்வியும் சேர்த்தே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம் வாங்க. முதல் கேள்வி பாருங்க. ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க இப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ரெண்டு விதத்தில் ஆன்சர் பண்ணலாம். நான் உங்களுக்கு ரெண்டு விதத்தையுமே சொல்லித்தரேன். ஏன் நம்பர் ஒரு நம்பர்னு கொடுத்துருக்காங்க, பெர்சன்டேஜை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கதால் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த நம்பரை 100ன்னு எடுத்துக்கிறேன். முதல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ்டு பை 25%, 25% அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 100ல் 25% அப்படின்னா 25 தான் கரெக்டா. அப்போ 25% அதிகமாகுதுன்றதால கூட்டிக்கிறேன், 125. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா டிக்ரீஸ்டு பை 20%, 20% குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 20% குறையுது. 125ல் 10%னா 12.5 கரெக்டா. 20%னா இன்ட்டு 2, அப்போ டபுள் ஆக்குறோன்னு அர்த்தம். அப்போ என்னவாகும் 25. அப்போ 125ல் 25 போயிடுச்சு அப்படின்னா ஏன்னா குறையுதுன்றதால மைனஸ் பண்ணுறோம் 100. ஸோ எடுத்த நம்பரும் 100, கிடைச்ச நம்பரும் 100. அப்போ அதில் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ நோ சேஞ்ச், மாற்றம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். இப்படி ஒரு மெத்தடும் போடலாம். இதுக்கு இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஈஸியானது தான், ஒன்றும் இல்லை. 25% அதிகரிக்கிறாங்க, அதனால ப்ளஸ் 25. 20% குறைக்கிறாங்க, அதனால மைனஸ் 20. 25ல் 20 போயிடுச்சு அப்படின்னா 5. குறையுதுன்னா மைனஸ், அதிகமாகுதுன்னா ப்ளஸ். அடுத்து இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிறோம். 25 பெருக்கல் மைனஸ் 20, ஏன்னா குறையுதுன்றதால மைனஸை போடணும். பெர்சன்டேஜை பேஸ் பண்ணதால டிவைடில் 100. 1 25 4 25, 1 4 4 5 20. அப்போ மீதி என்ன நம்பர் கிடைக்குது -5. 5ல் 5 போயிடுச்சுன்னா 0. அப்போ ஆன்சர் 0%. 0%னா எதுவும் சேஞ்ச் இல்லைன்றது அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு விதத்தில் எந்த விதத்தில் போட்டிங்கனாலும் ஆன்சர் நமக்கு ஒரே மாதிரி தான் வரும். சரிங்களா. அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1 ounce? ஒரு அவுன்ஸ் என்பதன் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அதை சயின்ஸ்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கேள்வி தான். இது சயின்ஸ் கொஸ்டின் கூட சொல்லலாம். நம்ம இருந்தாலும் நம்பர்ஸை பேஸ் பண்ணி இல்லை அளவை பேஸ் பண்ணி வருது அப்படிங்கிறதால நம்ம இதை மேத்ஸ்லேயே கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிறது மோர் ஆர் லெஸ் 29.57 மில்லிகிராம் மில்லிலிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 29.57. இங்கே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 30 mlன்னு கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 30 மில்லி. சரிங்களா. அடுத்த கேள்வி. 5:7 சமான விகிதமானது த ஈக்குவலன்ட் ரேஷியோ ஆஃப் 5:7ன்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவலன்ட் ரேஷியோ அப்படிங்கிறது முதல் நம்பர். இப்போ இந்த நம்பரை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பரால் நம்ம இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு 5 நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 7ஐயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பாருங்க, I2 10, 7 2 14. அப்போ ஆன்சர் 10:14 இருக்கா? இதோ இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். 2ஆல் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணுமா அப்படின்னா கிடையாது, 3ஆல் கூட பண்ணலாம். இப்போ 5 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 7ஐயும் நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். I3 15, 7 3 21. இதுவும் கூட சமான விகிதம் தான். அவங்க 2ஆல் மல்டிப்ளை பண்ணியே கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதால நம்ம அந்த ஆன்சரை அப்படியே சூஸ் பண்ணிட்டோம். சரிங்களா. அடுத்ததா அடுத்த கேள்வி பாருங்க. ஓர் இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 243 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் முறையன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு விதத்துல போடலாம். இவங்க சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்து போடலாம். அடுத்ததா இணைகரத்தினுடைய பரப்பளவு என்னன்னு தெரிஞ்சாலும் போதும், அதை வச்சும் போடலாம். இணைகரத்தினுடைய பரப்பளவு b × h. கரெக்டா. இங்க பாருங்க, அவங்க பேஸும் ஹைட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடிப்பக்கம் உயரம்ட்டு 24ஐயும் 8ஐயும் பெருக்கி பார்க்குறேன். முழுசா பெருக்கணும்னு கிடையாது. 8 4 32, லாஸ்ட் நம்பர் 2 வருது. ஆனால் அவங்க பரப்பளவு என்ன கொடுத்துருக்காங்க, முடியும் போது 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஆன்சர் வராது. 24 × 8னாலும் 8 × 24 ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. இதுவும் கிடையாது. 27 × 9, 9 7 63, மீதி 6, 29 18 ஒரு 6 24 வந்துருச்சு பாருங்க. அவங்க சொன்ன 243 வந்துருச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி முடிஞ்சிச்சு. கீழே இருக்கிற டிஏ பெருக்குனீங்கன்னா 8 9 72 தான் கிடைக்குது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஆன்சர் சி தான் நமக்கு உண்டான சரியான விடை. ஒருவேளை அவங்க 27,9 9,27ன்னு இன்னொரு ஆன்சர் சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ நம்ம அவங்க சொல்லியிருக்கிற அந்த 3 மடங்குன்ற விஷயத்தை வச்சு யோசிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே நமக்கு அப்படி எதுவும் கொடுக்கலன்றதால பிரச்சனை இல்லை.
ஆன்சரை நம்மளால ஈஸியாகவே ஜட்ஜ் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்த கேள்வி, முக்கோணத்தின் பக்க அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த பக்க அளவுகளை கொண்டு முக்கோணம் வரைய முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு முக்கோணம் வரையணும்னா கான்செப்ட் என்னன்னா, இப்போ 3 அளவு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் இருக்கிற 2 சின்ன அளவை எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 7 5 தான் சின்ன நம்பர். ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன கிடைக்குது? 12. இது இந்த 3வது நம்பரை விட பெருசாக இருக்கணும். 10 விட 12 பெருசா? ஆமாம், பெருசு தான். அப்போ முக்கோணம் வரைய முடியும். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க? வரைய முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. cannot be formed கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இது கிடையாது. இங்கே வரும் 3 பக்கமும் சமமாக இருக்கலாம். இருந்ததுன்னா சமபக்க முக்கோணம் வரைய முடியும். இல்லை நீங்கள் 2 சின்ன நம்பர் எதுனா எப்படி எடுத்து பார்த்தாலும் ஓகே தான். 7 7 14. இன்னொரு நம்பரோட அது பெருசாக தான் இருக்கும். முக்கோணம் வரைய முடியும். இங்கே சின்ன நம்பர் 3 4. 3 4 7. 9 விட 7 பெருசான்னு பார்த்தோம்னா கிடையாது. அப்போ முக்கோணம் வரைய முடியாது. ஸோ எதை வச்சு வரைய முடியாது? தேர்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் முக்கோணம் வரைய முடியாது. நீங்கள் வேணா 4th செக் பண்ணி பாருங்க. 6 7 13. 13ன்றது ஆமாம் 10 விட அதிகம். அப்போ முக்கோணம் வரைய முடியும். சரிங்களாமா? அடுத்த கேள்வி, த டிஃபரன்ஸ் பிட்வீன் த 10th and 9th ஃபிபோனசி நம்பர் இஸ். 10வது மற்றும் 9வது ஃபிபோனசி எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபிபோனசி எண்கள் இதுவும் நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஃபிபோனசி நம்பர்ஸ்ன்றது எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா 1 1 முதல் 2 நம்பர், அப்புறம் அப்படியே 2 2 நம்பராக கூட்டி எழுதணும். 2 3 5 8 13 21 இப்படின்னு போயிட்டே இருக்கும். கரெக்டா? 21 34 55. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 10வது மற்றும் 9வது எண்கள். இதில் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. 9வது நம்பர் 34, 10வது நம்பர் 55. ரெண்டுத்துக்கு இடையிலான வித்தியாசம் அப்படின்னா மைனஸ் பண்ணுறோம். அப்போ அதோட வித்தியாசம் என்னவா இருக்கும்னா 21 இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 21. சரிங்களா? அடுத்த கேள்வி, 36 மற்றும் 48 ஆகிய எண்களின் மீபேக்கா மற்றும் மீசிமாவின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக அவங்க சிம்பிளிஃபை பண்ணி கூட கொடுக்கல, அப்படியே டைரெக்டாக ஆன்சரை கொடுத்துட்ருக்காங்க. 36 48 நீங்கள் 2 2 செஞ்சாலும் சரிதான், 12ஆம் வாய்ப்பாட்டிலே டைரெக்டாக செஞ்சாலும் சரிதான். 12 36 4 12 48. ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறது மீபேக்கா, அதாவது HCF. இதோட HCF 12. அதோட மீசிமா எல்சிஎம்ன்றது 3த்தையும் பெருக்கிறது. 12 36 36 4ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 144. ஸோ ஆன்சர் 12:144. அவங்க சிம்பிளிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி நம்ம சொல்லியிருக்கலாம். அவங்க ஆன்சர் அப்படியே டைரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்த கேள்வி, இந்திய புள்ளியியலின் தந்தை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய புள்ளியியலின் தந்தைன்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா பிரசந்த சந்திர மகனோடோவிஸில் தான் இந்திய புள்ளியியலின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது புத்தகத்தில் இருக்கக்கூடிய நேரடியான கேள்வி தான், அப்படியே கொடுத்துருக்காங்க. சரிங்களாமா? அடுத்த கேள்வி, 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 3√7 சென்டிமீட்டர் தூரத்தில் அமைந்த நாணின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இது ஒரு வட்டம். வட்டத்தில் 12 சென்டிமீட்டர் ஆரம்னு கொடுத்துருக்காங்க. நான் இங்கே இருக்கு, இது மையம், ஆரம்ன்றது இது 12 சென்டிமீட்டர். தொலைவு கொடுத்துட்டாங்க 3√7. ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணணும். இதை நம்ம பிதாகரஸ் தேற்றம் சொல்லும்போது அதுவும் இல்லாமல் இந்த வட்டத்துடைய நாணை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதில் நம்ம சொல்லியிருப்போம். நமக்கு பிதாகரஸ் தேற்றம் தெரிஞ்சால் போதும். கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர்ன்றது தான் பிதாகரஸ் தேற்றம். இதில் இந்த ஆரம் தான் கர்ணம். அப்போ அப்படின்னா 12 ஸ்கொயர் 144 ஈக்குவல் டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 3√7 அதோட ஸ்கொயர். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, √7 ஸ்கொயர் பண்ணால் 7. அப்போ 9 7 63. 63 இன்னொரு பக்கம் தெரியாது. ப்ளஸ் 63 இந்த பக்கம் கொண்டு வரேன், மைனஸ் 63. அப்போ 144லேருந்து 63 மைனஸ் பண்ணால் 81. அப்போ அந்த இன்னொரு பக்கம் ஸ்கொயர் 81. அப்போ இந்த இன்னொரு பக்கம் என்னவா இருக்கும்? 9. ஏன்னா 9 ஸ்கொயர் 81. அதாவது கீழே இருக்கிற இந்த 4ல் இந்த பாதி 9. நீங்கள் 9ன்னு ஆன்சரை போட்டிங்கன்னா தப்பு. ஏன்? நானோட பாதி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே ஒரு பாதி இருக்கு இல்லையா? அப்போ இது ஒரு 9, இது ஒரு 9. ஸோ 9 + 9 என்ன கிடைக்கும் அப்படின்னா 18ன்னு கிடைக்கும். நம்ம நிறைய பேர் அதை கவனிக்காம என்ன பண்ணுறோம்னா 9ன்றதே ஆன்சராக போட்டுருவோம். அதை கொஞ்சம் கவனமாக போடணும். சரிங்களாமா? அடுத்த கேள்வி, ஒரு எண்ணின் x% எக்ஸை கழித்தால் எக்ஸ் கிடைக்கும் எனில் அந்த எண். இதை மெத்தடாக போட்டால் தான் நம்மளால் ஆன்சரை கரெக்டாக கொண்டு வர முடியும். ஒரு எண் என்னன்னு தெரியாது, நம்ம அதை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். நீங்கள் அதையும் ஒய்ன்னு எக்ஸ்ன்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க கீழே சொல்லியிருக்கிறது எல்லாமே எக்ஸை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. வழக்கமாக நம்ம ஒரு எண்ணு தெரியலனா எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் இல்லையா? இங்கே ஒய் நோ இசட் நோ இல்லை வேறு ஏதாவது எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த எண்ணோட x%, அதாவது x%னா x/100. இதிலிருந்து எக்ஸை கழிக்கிறோம். கழிச்சா மறுபடியும் என்ன கிடைக்குதுன்னா எக்ஸே கிடைக்குது. இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது.
மைனஸ் எக்ஸ் இங்கே கொண்டு வரேன், என்ன கிடைக்கும் ப்ளஸ் எக்ஸ். அப்போ ஒய் இன்ட்டு எக்ஸ் பை 100 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்னா 2x. பாருங்க எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இந்த 100 இங்கே கொண்டு வரேன், அப்போ ஒய் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 100 200. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி 200. சரிங்களாமா? அடுத்த கேள்வி, ஒரு முக்கோணத்தின் பரப்பு 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளானதாக பாருங்க. முக்கோணத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் தான் முக்கோணத்தோட பரப்பளவு. இதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 108. அப்போ ஆஃப் இன்ட்டு அடிப்பக்கம் 18ன்னு கொடுத்துட்டாங்க. உயரம் என்னன்னு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க 1 2 9 2 18. அப்படியே இந்த 9 பெருக்கில் இருக்கிற 9 அந்த பக்கம் வகுத்தால் அனுப்புகிறேன். 1 9 9 1 9 9 மீதி 1 9 18. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி 12 சென்டிமீட்டர். புரிஞ்சிச்சா? கொஸ்டின் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க இல்லையா? அடுத்ததா 111 கொஸ்டின். நான் எடுத்த கொஸ்டின் பேப்பரில் இந்த நம்பர் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துருக்கேன். சரியா? சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம். சாய் சதுரத்தினுடைய மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக இரு சமக்கூறிடும். அப்போ மூலை விட்டங்கள் ஒன்றுத்துக்கு ஒன்று இடையில இருக்கக்கூடிய கோணம் எவ்வளோ அப்படின்னா 90 டிகிரி. செங்குத்தாக இரு சமக்கூறிடும் படிச்சிருப்போம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 90 டிகிரி. சரியா? படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம் ஏபிசியில் இசட்டின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க. வெளியில இருக்கிற இந்த கோணம் உள்ள இருக்கிற 2 கோணத்தை கூட்டினா வர ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது இசட்டையும் 60ஐயும் கூட்டினா 145 வரணும். 60 கூட எதை கூட்டினா 145 வரும்? 85 கூட்டினா. அப்போ முடிஞ்சிடுச்சு. இசட்டோட வேல்யூ 85. இது ரெண்டையும் கூட்டினா 145 வரணும். இல்லை நீங்கள் 145 60 கழிச்சு பார்த்தீங்கன்னாலும் சரிதான். எப்படி பண்ணாலும் ஓகே தான். சரிங்களாமா? அடுத்தது சுருக்குக. 2/5 வகுத்தல் 1/5 ஆஃப் 3/4 மைனஸ் 1/2 மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம போர்ட் மாஸ் ரூல் படிச்சிருப்போம் இல்லையா? அந்த ரூலை யூஸ் பண்ணி தான் இங்கே போகிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு குட்டி ப்ராக்கெட் இருக்குது. அப்போ நான் முதல்ல இந்த உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் 4 2 8. நீங்கள் எல்சிஎம் எடுத்தாலும் சரி, குறுக்கு பெருக்கல் செஞ்சாலும் சரி. 3 2 6 மைனஸ் 4 1 4. 6ல் 4 போயிடுச்சுன்னா 2. அப்போ இது சுருக்குனா என்ன கிடைக்குதுன்னா 1/4. அப்போ பாருங்கள், இப்போ இந்த பெரிய ப்ராக்கெட்டுக்கு வரேன். 1/5 ஆஃப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். மல்டிப்ளை, இதுதான் என்ன கிடைச்சிருக்கு 1/4. இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா -1. இப்போ இந்த பெரிய ப்ராக்கெட்டுக்கு உள்ளாடி ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை. அப்போ பாருங்க 1 1 1 5 20 -1. அப்போ 1 20 20 1 -20. 1ல் 20 போயிடுச்சு அப்படின்னா -19/20. இப்போ நம்ம எதை மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம் தெரியுதா? இந்த பெரிய ப்ராக்கெட் மட்டும்தான். வெளியில் என்ன இருக்கு? ஒரு 2/5 இருக்கு. 2/5 வகுத்தல் -19/20ன்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? 2/5 வகுத்தல பெருக்கலா மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடியதை தலைகீழாக மாற்றிக்கலாம். அப்போ தலைகீழாக மாற்றணும்னா 20/-19 கேன்சல் பண்ண முடியுமா? 1 5 5 4 5 20. அப்போ 8/-19. பொதுவாக மைனஸை கீழே வச்சுக்க மாட்டோம், அதனால மேலே போட்டுடுறோம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ -8/19. சரியா? அடுத்த கேள்வி, m = 8 மற்றும் n = -3 எனில் m + n என்ற கோவையின் மதிப்பு. பாருங்க, mக்கு 8 n + n, ஆனால் nக்கு -3 மைனஸ் mn. 8ஐயும் 3ஐயும் பெருக்கிறேன். 8 3 24, மைனஸ் இருக்கிறதால -24, இங்கே ஒரு மைனஸுங்கிறதால +24. அப்போ 8ல் 3 போயிடுச்சுன்னா 5, 5 ஒரு 24 29. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கேள்வி, x - 1/x = 5 எனில் x³ - 1/x³ மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம ஏகப்பட்ட முறை இந்த ஷார்ட்கட் நம்ம சொல்லியிருக்கோம். ஜஸ்ட்டு அவங்க கொடுத்த நம்பரை க்யூப் பண்ணுறேன். 5 க்யூப் பண்ணேன் அப்படின்னா 125. இங்கே நடுவில் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ். அப்போ மைனஸ் இருக்கிறதால ப்ளஸ். அவங்க சொன்ன நம்பரை 3ஆல் பெருக்கிடுறேன். 3 × 5 3 5 15. அப்போ 125 15 கூட்டணும் அப்படின்னா 140. முடிஞ்சு போச்சு பாருங்க. ஒன்றுமே கிடையாது. ஆப்ஷன் ஏ 140. இங்கே என்ற எண் அமைப்பின் பொது வடிவம் 2 6 12 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, எண்ணுக்கு பதில் 1 2 3ன்னு கொடுத்து பாருங்க. எதில் கரெக்டாக இந்த சீக்வன்ஸ் வருதோ அதுதான். இப்போ இங்கே 1ன்னு கொடுத்தீங்கன்னா 1 2 முதல் நம்பர் வந்துடுது. 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2 4ன்னு வருது. ஆனால் ரெண்டாவது நம்பர் 6 கொடுத்துருக்காங்க. அப்போ இது கிடையாது. இங்கே 1ன்னு கொடுத்தா 1 + 1 2 வந்துடுது. அடுத்த நம்பர் 2 கொடுத்தீங்கன்னா 2 + 1 3 தான் வருது. ஆனால் இங்கே 6 கொடுத்துருக்காங்க. இதுவும் கிடையாது. இங்கே 1ன்னு கொடுக்கலாம். 1ன்னு கொடுத்தா 1 × 1 - 1 1 - 1 0 0 1ஐயும் பெருக்குன்னா 0ன்னு கிடைக்குது. அப்போ முதல் நம்பரே வரல. ஸோ இது தப்பு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான்.
இங்கே வருமா சார் அப்படின்னா வரும். போட்டு பாருங்க, எண்ணுக்கு 1, இங்கே 1 + 1 2, அப்போ ஓர் 2 2, 2ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே 2, இங்கே 2 + 1 3, ஈர் 3 6 வருதா? அதே மாதிரி 3 4ன்னு கொடுத்துட்டே போனீங்கன்னா இந்த எல்லா நம்பரும் கரெக்டாக வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. சரியா? அடுத்த கேள்வி, ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள் முறையே 70 மீட்டர் மற்றும் 40 மீட்டர். தோட்டத்தின் உட்புறமாக 4 பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது எனில் பாதையின் பரப்பு. இது புரியுதுங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தோட்டத்தோட நீளம் அகலம் கொடுத்துட்டாங்க. 70 40 உள்ள பாதை அமைக்கிறாங்க. எவ்வளோ மீட்டர்ல? 2 மீட்டர். இங்க 2 மீட்டர், இங்க 2 மீட்டர், இங்க 2, இங்க 2. ஒன்றும் இல்லை. அப்போ இந்த பெரிய செவ்வகத்தினுடைய பரப்பளவுல இருந்து உள்ள இருக்கிற இந்த குட்டி செவ்வகத்தினுடைய பரப்பளவு மைனஸ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? L × B. ஸோ பெரிய செவ்வகம் 70 × 40, 7 28, 2800. இந்த குட்டி செவ்வகத்தை பார்க்குறேன். இங்கே பாருங்க, இங்கே 2, இங்கே 2. அப்போ இந்த 70ங்கிறது 2 2 4 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்னவா இருக்கும்? 70ல் 4 போயிடுச்சுன்னா 66 இன்ட்டு அதே மாதிரி இது மொத்தம் அகலம் 40. இங்கே 2 இங்கே 2 4 போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 36. அப்போ 66 36 பெருக்கினேன்னா 2376. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணேன்னா 424. அப்போ அந்த பாதையினுடைய பரப்பளவு ஆப்ஷன் ஏ 424 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்த கேள்வி, பின்வரும் இணைகளில் எவை சார்பகா இணைகள்னு கேட்டிருக்காங்க. சார்பகா இணைகள்லாம் என்ன அர்த்தம்னா, HCF 1 வரணும். அதாவது 2 எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வரக்கூடாது. அதை தான் கோ பிரைம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 20 25 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 81 99 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 52 91 13ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 71 81 தான் எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வராது. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இந்த ஐடியா தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம் பாருங்க. சரியா? அடுத்த கேள்வி, பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் டேஷ் எனவும் அழைக்கலாம். A pictograph is also known as பிக்டோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி பிக்டோகிராம். ஓகேங்களாமா? தமிழில் அது அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க, பிக்டோகிராம். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க, த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் 2 × 10⁻⁴ இஸ் 2 × 10⁻⁴. 10ஓட பவர்ல மைனஸ் இருக்கு. அப்போ இப்போ எல்லா நம்பருக்கு பின்னாடியும் புள்ளி இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த புள்ளி என்னவாகும்னா, பவர்ல 4 இருக்கிறதால 4 டிஜிட் முன்னாடி வரும். 1 2 3 4. அப்போ 0 0 0. அதுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கிறோம். பொதுவாக பாயிண்ட் வச்சு ஆரம்பிக்க மாட்டோம்னால முன்னாடி ஒரு 0 போட்டுக்கிறோம். அப்போ 0.0002 அப்படிங்கிறது தான் இதனோட சரியான விடை. சரியா? அடுத்த கேள்வி, 36ன் காரணிகள். 36 எந்தெந்த நம்பராலாம் வகுபடும் அப்படிங்கிறது தான். 9 4 6ஆல வரும். 1 2 3 4ஆலையும் வரும். ஆனால் அதை தாண்டி இவ்வளோ நம்பராலையும் வரும் பாருங்க. மொத்த நம்பர் இருக்கக்கூடிய இடம் இங்கே தான். அப்போ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியா? அடுத்ததா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான அட்டையினை தேர்ந்தெடுத்து ஒரு முழுமையான சேர்ப்பினை உருவாக்கும்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இங்கே 3, இங்கே 3, இங்கே 4. சரி, இது பாருங்க, இது வந்து ஒயிட்டாக இருக்குது, இது டார்க்காக இருக்குது, இது ஒயிட்டாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வரக்கூடியது என்னவா தான் இருக்கணும்னா டார்க்காக இருக்கணும். டார்க்கு ஒயிட்டு, டார்க்கு ஒயிட்டு. அப்போது எது வராது? இது ரெண்டும் வராது. ரைட். எத்தனை நம்பர் வரணும்? 1 வரணுமா 2 வரணுமா தான். இங்கே 3 3 4ன்னு கொடுத்துருக்காங்க. 4, அதுக்கு முன்னாடி 3, அதுக்கு முன்னாடி 3. அப்போ கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி என்னதான் இருந்திருக்கும்னா 2 தான் இருந்திருக்கும். அதாவது இப்படி எடுத்துக்கலாம். ஈவன் நம்பர்லாம் ஒரு முறை வருது, ஆட் நம்பர்லாம் 2 முறை வருதுன்னு எடுத்துக்கலாமா? அப்போ அப்படின்னா இங்கே கொடுத்துக்கக்கூடியது ஆப்ஷன் டி 2 டார்க்கை வச்சு கொடுத்துருக்கலாம். சரிங்களா? சில நேரம் இது நமக்கு ஒரு டார்க்கை வச்சு இருக்கும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் 3 4ன்னு வர்றதால அதுக்கு முன்னாடி 2ங்கிற நம்பர் தான் இருந்திருக்கணும். சரிங்களா? அடுத்த கேள்வி 138. நான் எடுத்திருக்கிற கொஸ்டின்ல இந்த நம்பர். ஒரு இராணுவ முகாமில் 200 போர் வீரர்கள் தங்கியுள்ளனர். வீரர்களுக்கு 40 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் முகாமில் உள்ளன. 50 போர் வீரர்கள் கூடுதலாக வந்தால் உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? இது நம்ம அந்த PHD/Wன்னு ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா? அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடலாம். எவ்வளோ போர் வீரர்கள் இருக்காங்க? 200 பேர் இன்ட்டு எத்தனை நாளைக்கு சாப்பாடு இருக்கு? 40 நாளைக்கு. இதுவே ஈக்குவல் டு 50 பேர் அதிகமாயிடுறாங்க. ஏற்கனவே 200, இப்போ ஒரு 50, 250ன்னா எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 250 அப்படியே இந்த பக்கம் டிவைடில் கொண்டு வரலாம். 4 50 200, 5 50 225, 1 5 5, 8 5 40. அப்போ 4 8 பெருக்கினேன்னா 8 4 32. ஸோ எவ்வளோ நாளைக்கு போதுமானதாக இருக்கும்னா ஆப்ஷன் சி 32 நாட்கள். சரியா? அடுத்த கேள்வி, 3/a 4/b = 5184 என்றவாறு அமையும் இரு மிகை முழுக்கள் ஏபி ஆனது இப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க,
5184 3 பவர் ஏ. அப்போ நான் எதால் வகுத்துட்டே வரேன்னா 3ஆல் வகுத்துட்டே வரேன். ஃபஸ்ட்டு அவங்க 3 சொல்லியிருக்கிறதால 3ஆல் வகுத்தேன்னா 1 3 3 மீதி 2 7 3 21 ஈர் 3 6 மீதி 2 8 3 24 மறுபடியும் 3ஆல் போடுறேன். அப்போது I 3 15 மீதி 2 7 3 21 மீதி 1 6 3 18 மறுபடியும் 3ஆல் போடுறேன். 1 3 3 மீதி 2 9 3 27 அப்புறம் ஈர் 3 6. இப்போ மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாட்டில் வருமானு பார்த்தா வரும். அப்போது 6 3 18 மீதி 1 4 3 12 மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாட்டில் வருமானு பார்த்தா வராது. ஸோ அவங்க 3 பவர் ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, 3 எத்தனை முறை வருது? 1 2 3 4. அவங்க கேட்டிருக்கிறது முதல்ல ஏவோட வேல்யூ தான். அப்போ ஏங்கிறது 3 பவரில் 3 எத்தனை முறை வருது அப்படின்னா 4 டைம்ஸ் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் 4ன்னு இருக்கணும். முதல் ஆன்சரில் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் 4 இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். நீங்கள் வேணால் அடுத்தது 4ஐ செக் பண்ணி பாருங்கள். 4 பவர் பி, இதை 4ஆல் போட்டிங்கன்னா 16, மறுபடியும் 4ஆல் போட்டிங்கன்னா 4, மறுபடியும் 4ஆல் போட்டிங்கன்னா 1. 4 எத்தனை முறை வருது? 3 முறை. கரெக்டாக வருதா? முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களாமா? அடுத்த கேள்வி, எந்த ஒரு எண்ணையும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கல் பலனாக எழுதுவதை டேஷ் என்கிறோம். 2 இல்லை அதுக்கு மேலப்பட்ட நம்மளுடைய பெருக்கல் பலனாக எழுதுறத காரணிப்படுத்துதல், ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் டி. அடுத்ததா, ஒரு இருசமபக்க சரிவக வடிவில் உள்ள மைதானத்தின் இணைப்பக்கங்கள் 42 மீட்டர் மற்றும் 36 மீட்டர். இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 30 மீட்டர் எனில் அந்த மைதானத்தை சமப்படுத்த சதுர மீட்டருக்கு ரூபாய் 100 வீதமாகும் செலவு. அப்போ சரிவகத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா தெரிஞ்சா போதும். ½ இன்ட்டு h இன்ட்டு a + b தான் ஃபார்முலா. ½ இன்ட்டு h ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 இன்ட்டு a + b, a 42 b 36. ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 78. கேன்சல் பண்ண முடியுமா? 1 2 3 2 6 9 2 18 0 9 27 மீதி 2 3 9 2 11. 100ஆல் பெருக்கிறோம். ஏன்? ஒரு சதுர மீட்டருக்கு 100 ரூபாய். அப்போ 100ஆல் பெருக்கிட்டோம்னா 117 30 எங்கே இருக்குது? 1,17,000 படித்தாலும் சரிதான். சரிங்களா? அடுத்ததா காரணிப்படுத்துக. இது நம்ம ஏற்கனவே ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிறதுக்கு நிறைய ஐடியா சொல்லியிருக்கோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கிறேன். -54 கூட்டினா நடுவில் இருக்கிற நம்பர் வரணும் 15. எப்படி பிரிக்கலாம்? நிறைய மெத்தடில் பிரிக்கலாம். இங்கே 18 3 54. ஏன்? 18ல் 3 போயிடுச்சுன்னா 15. ஏன் இங்கே மைனஸ் போட்டிருக்கோம்? கீழே ப்ளஸ் இருக்குது, அதனால கிரேட்டர் நம்பருக்கு ப்ளஸ், ஸ்மாலர் நம்பருக்கு மைனஸ். பை எக்ஸ் ஸ்கொயருடைய கெழு 2. அப்போ இங்கேயும் 2 இங்கேயும் 2 கேன்சல் பண்ண முடியும் பாருங்கள். 2 9 2. அப்போ கீழே இருக்கிறதுக்கு எக்ஸ்ன்னு எழுதணும். ஸோ 1x + 9 2x - 3 எங்கே இருக்குது? 1x + 9 இதுதான் கவனமாக பார்க்கணும். 1x + 9 2x - 3 ஆப்ஷன் ஏ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வச்சிருக்காங்க பாருங்களேன். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கும்போதே டக்குன்னு சிடின்னு போட வந்துட்டோம். ஏன்னா x + 9ன்றதை பார்த்துட்டு. ஆனால் அடுத்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2x + 3ன்னு இருக்குது பாருங்க. அப்போ இது ரெண்டும் கிடையாது. அதை நம்ம கவனமாக பார்க்கணும். சில நேரம் இதெல்லாம் நல்லா முடிவு பண்ணிடுவோம். எடுத்து ஆப்ஷனை ஷேட் பண்ணும்போது தப்பாக பண்ணுறோம் பாருங்க. சரிங்களாமா? அடுத்த கேள்வி, 2x 4x 6x 8x 10xஇன் இடைநிலை 24 எனில் எக்ஸின் மதிப்பு. இடைநிலைனா நடுவில் இருக்கிறது. இங்கே நடுவில் என்ன இருக்குது? 6x. அப்போ 6xோட வேல்யூ 24. 1 6 6 4 24. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? 4. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4. சரியா? அடுத்த கேள்வி, a + b = 10 3ab = 36 எனில் a² + b² மதிப்பு. பாருங்க, நமக்கு a + b ² ஃபார்முலா தெரியும். a + b ² = a² + b² + 2ab. கரெக்டா? இதில் அவங்க a + b கொடுத்துட்டாங்க. ab கொடுத்துட்டு a² + b². ஆனால் இங்கே என்ன கவனமாக பார்க்கணும்னா 3abக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. நான் இதுலேருந்து ab மட்டும் கண்டுபிடிக்கிறேன். 1 3 3 12 36. அப்போ ab = 12. அப்படியே கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க. a + bக்கு 10 10² 100 = a² + b² + 2ab. ஒரு abனா 12, 2abனா 12 24 + 24 இங்கே வந்தால் -24. 100ல் 24 போயிடுச்சு அப்படின்னா 76. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 76. ஓகேவா? அடுத்த கேள்வி, வட்டத்தின் சமவில்கள் டேஷ் கோணங்களை தாங்கும். வட்டத்தோட சமவில்கள் அதோடைய மைய கோணத்தில் இங்கே ஒரு இது கொடுத்துருக்கணும். அட் த சென்டர், இங்கிலீஷில் அழகாக கொடுத்துருக்காங்க. அட் த சென்டர், மையத்தில் அப்படின்னு ஒரு வார்த்தை வரணும். தமிழில் அது மிஸ் ஆகிருக்கு. சரிங்களா? வட்டத்தின் சமவில்கள் மையத்தில் சம கோணங்களை தாங்கும், ஈக்குவல் ஆங்கிள்ஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஈக்குவல். சரிங்களாமா? ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு கேட்ட பேப்பர் 2ல் கேட்டிருந்த 30 கேள்வி அந்த அவுன்ஸ் சொன்னோம் இல்லையா, அதோட சேர்த்து 31 கேள்விகளுக்கான ஆன்சரை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் எழுதினவங்களில் உங்களில் எவ்வளோ பேர்
இதில் 30க்கு 30 இல்லை 31க்கு 31 அப்படிங்கிறத கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குறையா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. மற்ற சப்ஜெக்டில் மார்க் எடுத்துருவீங்க. கட்டாயமாக இந்த பேப்பர் 2ல செலக்ட் ஆகிடுவீங்க. அதில் எந்த டவுட்டும் இல்லை. அடுத்து உட்காந்து மெயின் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.